சொல்லும்போதே நாக்கில் எச்சையூறுற இந்த இலந்த வடைங்க 90s கிட்ஸ் ஸ்கூல் டேஸில் வாங்கி சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க. அந்த இலந்த வடை தாங்க பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் இலந்தக்காய் நிறைய இருந்ததுங்க. சரி இலந்த வடை இடிக்கலான்னு சொல்லி தானுங்க எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணேன். இலந்த பழத்தில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய புழு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இலந்த வடைக்கு போடணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கில் தான் வந்து இடிக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, அப்புறம் வந்து வரமிளகாய், புளி இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா இடிச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கழுவி வச்ச பழத்தை வந்து போட்டு இடிச்சுக்கலாமுங்க. சில பேர் வந்து காஞ்ச இலந்த காயிலையும் பண்ணுவாங்க. நான் வந்து பழத்தில் வந்து இடித்து இதை வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறேனுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இனிப்புக்காக கரும்பு சர்க்கரை போடுறேன். நீங்கள் வந்து வெல்லம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலங்கி வர்ற மாதிரி இடிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி இடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து தட்டத்தில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெயிலில் ஒரு நாள் இருந்தாவே போதும், நல்லா காஞ்சி வந்துடுங்க. காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இலந்த பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.